أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا தம் செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் கேட்பீராக. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 103வது வசனம் இது. சோ இந்த வசனத்துல எல்லா உழைப்பையுமே இழந்து போய் மறுமை நாள்ல எதுவுமே தெரியாம நிக்கிற ஒரு ஏமாற்றக்காரர்கள் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரிக்கிறான். சோ போன வசனங்கள்ல அந்த மன்னருடைய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ் குறிப்பிட்டு காமிச்சிட்டு அப்படியே மறுமையுடைய காட்சியை கொண்டு வந்துட்டு இப்போ மிகப்பெரிய நஷ்டவாளி யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க சொல்லி சொல்றான். குல், நபியே நீங்கள் கூறுவீராக, ஹல் நுனப்பிஉக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா. இப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை நேரடியாக தொடங்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலியமா இந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்றான். சோ மனிதர்களுடைய கவனம் இந்த இடத்துல ஈர்க்கப்படுது. ரசூலுல்லாஹ் மூலியமா ஒண்ணு சொல்ல வரான் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லுவான். சோ அப்படிப்பட்ட நஷ்டவாளிகள் யார் அப்படின்ற தேடல், ஏன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வசனம் அதனுடைய விளக்கமாக இருக்கு. சோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற முகமாக இந்த வசனம் இருக்கு. பில் அக்ஸரீன அமாலா, நமக்கெல்லாம் தெரியும் காசிரீன் அப்படின்னு சொன்னா நஷ்டவாளிகள் அப்படின்ற ஒரு பொருள்ல பயன்படுத்தப்படும் காசிரீன். ஆனா எல்லாம் இந்த இடத்துல அக்ஸரீன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது சூப்பர்லேட்டிவா பேராபத்தான முறையில், ரொம்ப அதிகமான முறையில் நஷ்டமடைந்தவர்கள், ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இழந்தவர்கள், நஷ்டமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். சோ இன்னைக்கு ஒரு வியாபாரம் வணிகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே மனிதன் அவனுடைய ஒரு வியாபாரத்துல ஒரு லாபம், அதான் லாபத்தை மட்டும் இழந்து போயிட்டானா அது ஒரு நஷ்டம். அதாவது லாபத்துல நஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட ஒண்ணும் பெருசா தெரிஞ்சுக்காது. ஆனா அவனுடைய வாழ்நாள் முழுக்க சேமிச்ச எல்லா சேமிப்பு, அவனுடைய பேஸ்மெண்ட், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பானா, அது வீடு வாசல் எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம நடுத்தருவுல நிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டமோ அதை விட பல மடங்கு கொடூரமானது அப்படின்றதுதான் அல்லாஹ் பில் அக்ஸரீன அமாலா, மறுமையினுடைய நஷ்டம் அப்படின்றத அல்லாஹ் குறிப்பிடுறான். சோ இந்த உலகத்துல வாழ்நாளை, அதே மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த திறமையை, உழைப்பை எல்லாத்தையுமே தவறான வழியில செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னா மறுமை நாள்ல எதுவுமே இல்லாம, நன்மைகளே இல்லாம வெறுங்கையோட நிக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவாளிக்கு தான் அல்லாஹ் பில் அக்ஸரீன் அப்படின்ற ஒரு வார்த்தைய குறிப்பிட்டு காமிக்கிறான். சோ இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அடுத்தது போயிடுவா. ஏன்னா அடுத்த வசனம் இதனுடைய அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. அவர்கள் எத்தகையோர் என்றால், இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று விட்டது, நிச்சயமாக அவர்களோ காரியங்களில் அழகானவற்றையே தாங்கள் செய்வதாக எண்ணிக்கொள்கின்றனர். இது 104வது வசனம். இந்த வசனத்துல அந்த அக்ஸரின அமலாம் நல்லா குறிப்பிட்டான்ல, அதாவது செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், அந்த நஷ்டவாளிகள் யார் அப்படின்றத அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அல்லதீன தொல்ல சாயுகும், தொல்ல அப்படின்னு சொன்னா வழிகட்டு போறது, இல்லைன்னா வீணா போறது அப்படின்ற பொருள்ல தான் தொல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சாய் அப்படின்னு சொன்னா கடினமாக உழைக்கிறது, ஒரு விஷயத்துல நார்மலான உழைப்பையும் தாண்டி முழு மூச்சாக ஃபுல்லா அதிகபட்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உழைப்பதற்கு இந்த சாய் அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறான். சோ இந்த இடத்துல வல்ல சாயுகும், அவர்களுடைய உழைப்பு முழுக்க வீணா போயிடுச்சு,
பொய், ஒரு இலக்கை நோக்கிய தீவிரமான உழைப்பு, ஒரு ஓட்டப்பந்தயம், இதுக்குதான் வந்து சைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாமே வீணா போயிடுச்சு, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த உலகத்துல மனிதர்கள் ஆஹ் சும்மா இருக்கல யாருமே. காலையில விடிஞ்சதுல இருந்து இரவு வரைக்கும் கடுமையா உழைச்சாங்க, கடுமையா திட்டமிட்டாங்க, கடுமையா வேர்வை சிந்தினாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் எல்லா விதத்திலையும் உழைச்சாங்க, கடுமையா கடுமையா வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லா உழைப்பும் நேர்வழி இல்லாம, இஹ்லாஸ் இல்லாம, தவறான வழியில இருந்ததுனால ஒரு கானல் நீர் மாதிரி ஆயிடுச்சு. உலகம் எல்லாம் பெருசா தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பார்வையில முற்றிலும் வீணா போய் அழிந்து போனது அப்படின்றத அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான். ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கை. இந்த அவங்களுடைய அந்த ஓட்டம், உழைப்பு, அதே மாதிரி எல்லாமே செஞ்சது ஃபுல்லா இந்த உலக தற்காலிகமான உலகத்திற்காக வேண்டி, இதை அடையணுன்றதுக்காக வேண்டி, உலகத்துல மிக சிறந்த ஒரு பணக்காரனாக, ஒரு அந்தஸ்து மிக்கவனாக என்னை நான் காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஆனா மறுமையை பற்றிய சிந்தனையோ, அல்லாஹ் வந்து நமக்கு இவ்வளவு தூரம் படைச்சு நம்மளை இவ்வளவு தூரம் பரிபாலிச்சு கொண்டு இருக்கிறான், எல்லாமே செய்யறான் அப்படின்ற கவலை இல்லாம உலக வாழ்க்கையே நிரந்தரம் அப்படின்ற ஓடுனதுனால அவங்க சேர்த்த அத்தனை பேரு புகழ் எல்லாமே மௌத்தானோடனே முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி எதுவுமே வரல. அப்போ மறுமையில இவங்களுடைய நிலைமை ஜீரோவாக இருந்துச்சு, பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா, எனினும் தாங்கள் மிக சிறப்பான காரியங்களே செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்துடைய அல்லாஹ் இறுதி பகுதியாக சொல்றான். சோ இவ்வளவு தூரம் தற்பெருமையை கொண்டு, அதே மாதிரி தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு உலகத்துல வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய மறுமை நிலைமையை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், அவங்க எண்ணிக்கொண்டிருந்தாங்க அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா, நம்ம தான் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அழகா செய்யறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மக்கள் அவங்களுடைய அறியாமையினாலும் கர்வத்தினாலையும் ஒரு ஒரு கற்பனை மாயத்துல அவங்க நம்ம தான் பெரிய எல்லாமே அப்படின்ற ஒரு கற்பனையில உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆஹ் இது எல்லாமே அவங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. நம்ம போன பாதை தான் சரி, நம்ம செஞ்ச வேலை எல்லாமே சரி, நம்ம செஞ்ச எல்லா முயற்சியும் சரி, இப்படிலாம் அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. யுஹ்ஸினூன சுன்னா அப்படின்னு நல்லா சொல்றான், மிக சிறப்பான காரியங்களை செய்வதாக. சுன்னா அப்படின்னு சொன்னா நார்மலா செய்யற செயல் அல்லாம ஒரு காரியத்தை நேர்த்தியாக அதுல உள்ள நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு கலை நயத்தோடன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சாங்க. அவங்க செய்யற பாவமா இருக்கட்டும், அதே மாதிரி அநீதியாக இருக்கட்டும், குஃப்ராக இருக்கட்டும், இது எல்லாமே உலகத்திற்கு ஆஹ் நன்மை செய்யற மாதிரியான ஒரு நிலைமையா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அவங்களா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தவறு செய்யறவன் தன்னுடைய தவறு இதுதான், நம்ம செய்யறது தப்புதான் அப்படின்றத உணர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் திருந்தலாம், அதற்கு மன்னிப்பு கேட்கலாம், அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா தான் செய்யக்கூடிய தவறையே ஒருத்தன் வந்து சரியா நம்ம தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டு செய்யற எல்லாத்தையுமே நான் செய்யறதுதான் கரெக்ட், உலகத்துல யார் செஞ்சாலும் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திட்டு இருந்தவன் ஒரு காலம் நேர்வழி அப்படின்றத அவன் அடையவே மாட்டான். இப்ப அதுதான் அல்ல வந்து இங்க இது ஒரு போலித்தனமான திருப்தி அப்படின்றத சொல்றான். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம தான் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா செயலையும் கரெக்டா செய்யறோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்றத அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு காமிக்கிறான். சோ இன்னைக்கு நம்ம இதுல எப்படி புரிஞ்சுக்கலாம், என்ன இதுல வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அவனுடைய 24 மணி நேரத்தை நல்லா உழைக்கிறான், நல்லா எல்லாமே செய்யறான், அதிகமான காரியங்கள்ல ஈடுபடுறான். ஆனா இதுல எல்லாத்துலயுமே முக்கியமா எது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மறுமைக்கு பயன் தரக்கூடிய செயல் என்ன இருந்துச்சு. ஒரு நாளுடைய கடைசி பகுதியில இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம மறுமைக்காக வேண்டி என்ன நன்மைகளை சேர்த்து வச்சோம், இன்னைக்கு என்னுடைய தொழுகை சரியாக இருந்துச்சா, என்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சா, மத்தவங்களுக்காண்டி நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா, இப்படின்றத வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்றத இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லித் தருது. சோ எல்லாமே நான் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஒரு நிலைமை வந்து என்ன ஆகும்னு சொன்னா, மனுஷன் செய்யக்கூடிய தப்பையே அதை ஃபுல்லா அப்படியே மூழ்கடிச்சிருது. கடைசியில அவனே அப்போ இந்த இடத்துல வந்து குல் ஹல் நபியுக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் கேட்க சொல்றான், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொன்னா, மனிதனை வந்து
நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் போல, நம்மளுடைய செயல்பாடுகள் கரெக்டா இருக்கா இல்லையான்றத நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ அன்றாட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய வியாபாரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மத்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நல்ல செய்திகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இருந்துச்சு, நம்ம கரெக்டா தான் நடந்திருக்கோமா அல்லது தவறா இருக்கோமான்றத ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும்ன்றதுதான் இந்த வசனம் வந்து நமக்கு புரிய வைக்குது. ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சொன்னா. அதே மாதிரி நம்ம செய்யற செயல்பாடுகள் எதுனாலும் கரெக்டா தான் நம்ம செய்யறோமா, நம்ம போற பாத், நம்ம வழி வந்து கரெக்டா தான் இருக்கா, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்கா, நம்ம செய்யற ஒரு செயல் வந்து அல்லாஹ்விற்கு பிடிச்சமானதா, நம்ம செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையா அப்படின்றத நம்ம தீர்மானிச்சு நம்ம பாதையில போகணும். ஏன்னா மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் எப்படி அவங்க காட்சிப்படுத்தினா அப்படின்னா, இவங்கதான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்க செஞ்சதுதான் கரெக்ட்னு இவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்க கூடாது. நம்மளுடைய பாதை வந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. சோ அது இல்லாம வேற வழி இருந்துச்சுன்னா அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றத இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். அடுத்தது போயிடும். அடுத்த ரிலேட்டட் தான். அடுத்தது மூணு சேர்த்து பார்த்துக்கோங்க. அடுத்தது أولئك الذين كفروا بآياتهم ولقائه فحبطت أعمالهم فلا نقيم لهم يوم القيامة وزنا. இத்தகையோர்தாம் தங்கள் இரட்சகனின் வசனங்களையும் மறுமையில் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து விட்டவர்கள். ஆகவே அவர்களுடைய நற்செயல்கள் யாவும் அழிந்து விட்டன. அவர்களின் செயல்கள் நிறுவையில் கனமானதாக இராது. ஆகவே மறுமை நாளில் அவர்களின் செயல்களுக்காக எந்த தடையையும் மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். 105வது வசனம் இது வந்து அந்த போன வசனங்களுடைய தொடர்ச்சி தான். சோ இப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது நற்செயல்கள் முழுக்க மிகப்பெரிய நஷ்டமாகி இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்க யாரு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், உலாயிக்கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாயிஹி. இவர்கள்தான் தங்கள் இறைவனின் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் அவனை சந்திப்பதையும் நிராகரித்தவர்கள். இப்போ இவங்க செய்யற செயல்தான் வந்து ரொம்ப தெளிவானது, கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுய திருப்தி கொண்டிருந்த இவங்க எல்லாருமே மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லிட்டு இப்ப அடுத்தது சொல்றான், பி ஆயாத்தி ரப்பிஹிம் கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம். இறைவனின் வசனங்களை நிராகரித்தவர்கள். இந்த இடத்துல ஆயாத் அப்படின்னு சொன்னா இதுல வந்து ரெண்டு அடையாளங்கள், ரெண்டு அத்தாட்சிகளை வந்து சொல்லப்படுது. ஒண்ணு குர்ஆனுடைய வசனங்கள். எல்லாம் வந்து தன்னுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அனுப்பிய அந்த நேர்வழி காட்டக்கூடிய சட்டங்கள், அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில உண்மைகள், இது எல்லாத்தையுமே ஏற்க மறுத்துட்டாங்க. இது ஒரு குஃப்ர், அதாவது கஃபரு அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல அல்லாஹ்வினுடைய வசனங்கள். ரெண்டாவது இன்னொரு ஆயாத், அத்தாட்சிகளா சொல்றாங்க. ஆமா ஓகே, அத்தாட்சிகள். ரெண்டாவது வந்து கீழே வசனங்கள் புரியல, மேல அத்தாட்சிகள் போட்டிருக்காங்க, கீழே வசனங்கள் போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அத்தாட்சி அப்படி ஆயத்து அப்படின்னா அந்த அடையாளங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உலகத்துல பாக்குறோம் இல்லையா, உலகத்துல பாக்குற வியந்து பாக்குற எல்லாமே அல்லாஹ்வினுடைய ஆயாத்து தான். வசனங்கள்னா குர்ஆன் வசனங்களும் பொருந்தும். பிளஸ் நம்ம பாக்குற வசனங்கள்ங்கிறது வந்து கதை வசனம் மாதிரி அந்த பைபிள்ல சொல்லுவாங்க. பைபிள் வசனம்னு பைபிள் தான் சொல்லுவாங்க. வசனம் குர்ஆன வந்து வசனம் வெர்சஸ்னு சொல்றாங்க நிறைய பேரு. அல்லாஹ் அத்தாட்சிகள் குர்ஆன் ஒரு எழுத்து நமக்கு அத்தாட்சி தானே. வந்து அதுவே வந்து ஒரு மிரக்கல் சொல்லுவாங்க இல்லையா. அதுவே ஒரு அத்தாட்சியல்ங்கிறது வந்து ஒரு விரிவான ஒரு பொருளை கொள்ளும் இல்லைங்களா. வசனம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டா போயிடும். எல்லாம் வேணும். ஓகே, அதான் அவங்க டிரான்ஸ்லேஷன் வந்து தர்ஜுமா மேல வார்த்தைங்கிறது வந்து ஆயாத்துன்னு போடுறாங்க, கீழே வந்து வசனங்கள். ஓகே, எதுல சொல்றீங்க இந்த ஆயாத்துன்னு அத்தாட்சிகள்னு கொடுத்திருக்காங்க. வேர்ட் பை வேர்ட்ல கொடுத்துருக்காங்கல்ல, வேர்ட் பை வேர்ட்ல. ஆமா, கீழே வந்து வசனங்கள்னு கொடுத்திருக்காங்க. அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா ஆமா. சரி,
சோ இதுக்கு 2 பொருள் கொடுக்குறாங்க. ஒண்ணு குரான் வசனங்கள், 2வது வந்து அல்லாஹ்வினுடைய படைப்புகள் உலகத்துல நம்ம பாக்குறோம்ல. ஆமா, அத்தாட்சிகளையே வந்து நிராகரிக்கிறாங்கல்ல. அத்தாட்சிகள்னா எவ்வளவு பாக்குறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அல்லாஹ் வந்து நமக்கு அவ்வளவு அத்தாட்சிகளை காமிக்கிறான். வானத்தை காமிக்கிறான், பூமியை காமிக்கிறான், தண்ணியை காமிக்கிறான். அதெல்லாம் நிராகரிச்சிடுறாங்கல்ல. நான் வந்து எல்லாம் நான் தான் செஞ்சது, என்னோட திறமையால. ஓகே, நீ கண்டினியூ பண்ணு. ஓகே, அடுத்தது இது ஒண்ணு, அதாவது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை வந்து நிராகரிக்கிறது. 2வது வந்து அவனுடைய சந்திப்பு அப்படின்னா மறுமை நாள். மறுமை நாள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்படுற ஒரு காட்சி. அதாவது மௌத்துக்கு முன்னாடி உள்ள எந்த காட்சியுமே அவங்களுடைய அழிவிற்கான காரணம் அப்படின்றது வந்து அடிப்படை காரணம்னு பார்த்தா இதுதான். மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம உலகத்துல வாழும்போது செஞ்ச செயல் எல்லாத்துக்குமே வந்து நேருக்கு நேரா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று வந்து என்னது கணக்கு காட்டணும். அதான் லிகா அப்படின்றது. சோ அதுதான் மறுக்கிறாங்க அவங்க, கிடையாது அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த தன்மையும் மறுமை பற்றிய பயமும் இல்ல அப்படின்னு சொன்னா, அவன் மனசு எப்படி எல்லாம் வாழ சொல்லுதோ, எப்படி எல்லாம் வந்து அவனுடைய அந்த மன இச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் இருப்பான். அவன் செய்யற எல்லா தப்புமே நல்லதா தெரியும், எல்லா பாவமுமே சரியா தெரியும், அவன் செய்யற எல்லா அநியாயமும் நியாயமா தெரியும். அந்த அளவுக்கு வந்து அந்த குஃப்ர் வந்துருச்சுனாலே இந்த சிந்தனை எல்லாம் வந்துடும். சோ இப்படி சொல்லிட்டு ஃபஹபித்தத் அமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. ஆகவே இவர்களுடைய செயல்கள் யாவும் வீணாகிவிட்டன, எனவே மறுமை நாளில் இவர்களுக்காக நாம் எந்த எடையும் நிறுத்த மாட்டோம். இப்ப அல்லாஹ் வந்து கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறான். இவங்க மறுமை நாள்ல அந்த தராசுல எதுவுமே இருக்காது, இவங்களுடைய எந்த செயலுமே வந்து ஒண்ணுமே இருக்காது அப்படின்றதுதான் அல்லாஹ் வந்து சொல்றான். ஹாபித்தத் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நம்ம ஒரு உதாரணத்தோடு சொன்னா புரியும். அழிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கு இப்போ ஒரு கால்நடைன்னு எடுத்துக்கொள்வோமே. கால்நடை வந்து ஒரு புல்ல திங்கிது, ஆனா அந்த புல்லு வந்து ரொம்ப விஷமானது. சோ இப்ப என்ன ஆகும், விஷம் வந்து உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா அது அப்படியே வந்து வயிறு உப்பி ரொம்ப ஆரோக்கியமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் விஷம் வந்து உடனடியா தாக்காட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமா கொன்றும் இல்லையா. கடைசியில திடீர்னு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஹபித்தத் அப்படின்னா அழிஞ்சு போறது அப்படின்னு. ஹபித்தத் ஆமாலுகும், அவர்களுடைய செயல்கள். இப்போ இவங்க எவ்வளவு பெரிய தர்மம் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் செஞ்சாலும், சமூக சேவைகள் செஞ்சாலும் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லது மாதிரி தெரியலாம். ஆனா இதற்கு பின்னாடி ஈமான் இல்ல, இஹ்லாஸ் இல்ல. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, அப்படிதானே? இறை நம்பிக்கையும் தூய எண்ணம் இஹ்லாஸ், இது ரெண்டுமே தான் பேஸ்மெண்ட். ஆன்மீகம் சார்ந்த உயிர் இதான். இது இல்ல அப்படின்னு சொன்னா அது அந்த செயல்கள் எதுவுமே வந்து பயனளிக்காது அப்படின்றதுதான் அல்லாஹ் வந்து சொல்றான். ஃபலா நுகீமு லஹும், இவர்களுக்காக எந்த எடையும் நான் நிறுத்த மாட்டோம், யௌமல் கியாமத்தி வஸ்னா, மறுமை நாள்ல. இதுதான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு சின்ன நன்மை கூட எஞ்சி இருக்காது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, மறுமை நாள்ல நல்ல ஆரோக்கியமா சதையெல்லாம் பற்றி நல்லா ஒரு ஆள் வந்து ரொம்ப கர்வமா கொண்டு வரப்படுவான். ஆனா அல்லாஹ்வினுடைய பார்வையில அந்த மனிதனுக்கு கொசுவினுடைய ரெக்கை அளவு கூட இடம் இருக்காது. கொண்டு வர்ற தோரணை வந்து பெருசா இருந்தாலும், இது வந்து புகாரி முஸ்லீம்ல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். கொசுவினுடைய ரெக்கை அளவு கூட அவருக்கு வந்து மதிப்பு இருக்காது, வெயிட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்களாம். ஃபஹபித்தத் அமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா அப்படின்னு. அப்போ இன்றைக்கு நம்ம உலகத்துல செய்யக்கூடிய செயல்கள் எதுனாலும் இஹ்லாஸ், ஈமான். ஃபர்ஸ்ட் ஈமான் ரொம்ப ஆணித்தரமா இருக்கணும். 2வது நம்ம செயல்பாடுகள் இஹ்லாஸ் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த செயல்களுக்கு மதிப்பு அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய அற்புதங்கள், அவனுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமானது இருக்கு. அதெல்லாமே நம்ம என்னன்னா பார்த்து அதுல இருந்து நம்ம அல்லாஹ் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம், அதை நிராகரிச்சிடக்கூடாது. இப்படிலாம் ஒண்ணு கிடையாது, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, அப்படி இல்லாம உன்னை பார்த்து நம்ம உணர்ந்து நம்ம ஈமான், நம்ம இஹ்லாஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றத இதுல வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இயற்கை மனிதன் வந்து பார்த்த உடனே அதை பத்தி ஆராயிறான், அதை பத்தி யோசிக்கிறான். இதெல்லாமே இயற்கை தான் காரணம், எதை எடுத்தாலும் இயற்கை தான் எல்லாமே செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடறாங்க. ஆனா இந்த இயற்கைக்கு பின்னால் இதை இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான்.
இவ்வளவு தூரம் சரியாக சூரியன் இருந்தாலும் சரி, மத்த பிரம்மாண்டமான படைப்புகள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதை வந்து சரியான முறையில வந்து அத நிர்வாகம் செய்து அதை வந்து கரெக்டா கவனிக்கிற ஒருத்தன் இருக்கிறான்றத உணரணும். வெறுமனே ஒரு பொருளை மட்டும் பார்த்து அதோட நிறுத்தி கொள்ளாம தாண்டிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இந்த அவங்க செஞ்சாங்கல்ல, இவ்வளவு தூரம் உழைப்பு செஞ்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க, எல்லாமே பலன் இல்லாம போனதுக்கு ஒரே காரணம் தான் அந்த லிகா இருந்துச்சு, அல்லாஹ்வினுடைய சந்திப்புன்னு இருக்குல்ல, அதை நிராகரிச்சுட்டாங்க. இப்போ மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இல்ல, உலகத்திலே தப்பிச்சிடலாம், என்னை யாரு கேட்க முடியும், இந்த உலகம் தான், மௌத்தாயிட்டானோ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அவங்கள தனக்கு தானே ஒரு அநியாயம் செய்யற மாதிரியான ஒரு காட்சி. அப்போ இன்னைக்கு நம்ம செய்யற எல்லா செயல்களுக்கும், சின்ன செயலா இருந்தாலும் சரி, சின்ன நன்மை சின்ன தீமை எல்லாத்துக்குமே, பெரிய தீமை பெரிய நன்மை எல்லாத்துக்குமே வந்து அங்க நிறுத்தப்படும் மீசான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. வஸ்னா மீசான் அப்படின்னா அந்த தராசு சம்பந்தப்பட்டதுல வரும், எடை போடுறது. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கணக்கு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து வாழணும் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து கண்டினியூ பண்ணிடும் இந்த சேம் தான். சோ ذلك جزاؤهم جهنم بما كفروا واتخذوا آياتي ورسلي هزوا. உண்மையை அவர்கள் நிராகரித்து என்னுடைய வசனங்களையும் என்னுடைய தூதர்களையும் பரிகாசமாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அதுவே அவர்களின் கூலி நரகமாகும். சோ 106வது வசனம் இது. இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து இவ்வளவு தூரம் பெருமை அடிச்சு அல்லாஹ்வினுடைய வசனங்களை புறக்கணிச்சு அதே மாதிரி அவனுடைய சந்திப்பை வந்து நிராகரிச்சு இருந்த மிகப்பெரிய நஷ்டவாளிகளுடைய இறுதி தீர்ப்பு, லாஸ்ட் ஃபைனல் என்ன அப்படின்றத அல்லாஹ் வந்து ஆணித்தரமா இந்த இடத்துல வந்து சொல்லி காண்பிக்கிறான். ذَلِكَ جَزَاؤُهُمْ ஜஹன்னம், அவர்களுடைய கூலி நரகமே கிடைப்பதாகும். அப்படின்னா லாஸ்ட்ல வந்து அதுலயும் ஜஹன்னம் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கான். கண்டிப்பா உண்டு, மிக துல்லியமான தகுதியான ஒரு கூலி. அதைதான் வந்து அல்லாஹ் ஜஸா அப்படின்ற ஒரு வார்த்தையில பயன்படுத்துறான். சோ அவங்க செஞ்ச சுயநலமா செஞ்ச உழைப்பு, கர்வம், அந்த குஃப்ரு, இது எல்லாமே வெற்றியை தரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா எதுவுமே வந்து வெற்றியை தரல. இறுதியாக அவங்களுக்கு கிடைச்சது ஜஸாவுகும் ஜஹன்னம், நரகம் மட்டுமே அப்படின்றத அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறான். என்ன காரணத்துக்காண்டி அல்லாஹ் ஒரு விஷயத்த கொடுக்குறான், அவங்களுக்கு வந்து கூலி நரகம் அப்படின்னு சொல்லி சொல்றான்னா அதுவும் காரணம் இல்லாம சொல்லல. பிமா கஃபரு, அவர்கள் நிராகரித்ததற்காக. அப்ப நரகம் போனதுக்கான காரணத்தையும் அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். அவங்க வந்து அல்லாஹ் அவங்களுக்கு அநீதி இழைச்சிட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா பகுத்தறிவையும் உலகத்துல அவங்களுக்கு கொடுத்திருந்தான், எல்லா சான்றுகளையும் பாக்குற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருந்தான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டே அகம்பாவத்தால பெருமையினால என்ன குஃப்ரு செஞ்சாங்க, நிராகரிப்பு செஞ்சாங்க. சோ அதனால அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே தேடிக்கொண்ட ஒரு முடிவாக அல்லாஹ் வந்து சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், வத்தஹது ஆயாத்தி வருசுலி ஹுசுவா, என்னுடைய வசனங்களை என்னுடைய தூதர்களை ஏளனமாக கேலியாக எடுத்துக்கொண்டதற்கு தான் இந்த கூலி அப்படின்றத அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்தி காமிக்கிறான். ஆயாத்தி ஒத்தகது ஆயாத்தி, என்னுடைய வசனங்கள் அப்படின்னா என்னுடைய அத்தாட்சிகள், இது எல்லாத்தையும் ஒரு சுலி, என்னுடைய தூதர்கள். ஓ இந்த உலகத்திற்கு வந்து அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளை 2 வழியில காமிச்சான். ஒண்ணு குர்ஆன், இன்னொன்னு நபிமார்கள். மனிதன் வந்து குர்ஆனை பார்த்து அதனுடைய வசனங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. 2வது தூதர்களை அனுப்பி, அதாவது மனிதர்கள் மாதிரியே அவங்களும் அவங்களோடய சேர்ந்து வாழ்ந்து எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சு வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்த நபிமார்கள். இப்படி 2 விஷயத்தையும் கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்து இந்த வழிகேடர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இது 2யுமே புறக்கணிச்சிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வசனங்களையும் என்னுடைய அத்தாட்சிகளையும் என்னுடைய தூதர்களையும் கேலியாக, அதாவது ஏளனமாக இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். முசுவா அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். வெறும் நிராகரிப்பு மட்டும் செய்யல, அதை கடுமையா பரிகாசம் செஞ்சாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் நபிமார்கள் ஓதி காமிச்சாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்க்கலாம், நம்ம குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா இவர் பைத்தியக்காரர், சூனியம் செய்யப்பட்டவர் அப்படிலாம் கூட சொன்னாங்க. சோ கண்ணுக்கு முன்னாடி ஓதி காமிக்கப்பட்ட போது நிராகரிச்சதோட மட்டும் நிக்கல, ஏளனமும் செஞ்சாங்க, பரிகாசமும் செஞ்சாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். சோ இது எல்லாமே வந்து ஒரு அநாகரிகமான செயல். இப்படி எல்லாம் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கூலி. ஒரு மனிதன் வந்து
பலவீனத்தின் காரணமாக பாவம் செய்யறான், தெரியாம பாவம் செய்யறான் அப்படின்னா அதேதான், திருந்ததுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஒருத்தன் வேணும்னே வந்து பரிகாசம் செஞ்சு குஃப்ருடைய நிலைமையில இருந்து எல்லாத்தையுமே வந்து தான் சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இருந்தா இறுதியில நரகம்தான் முடிவு அப்படின்றது ரொம்ப தெளிவா அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காமிச்சிருக்கான். சோ இன்னைக்கு நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில குர்ஆன் வசனங்கள் எல்லா இடத்துலயுமே பெரும்பாலான இடத்துல வந்து குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படுது, ஹதீஸ்கள் வாசிக்கப்படுது, ஹதீஸோடைய விளக்கங்கள் சொல்லப்படுது. எத்தனையோ நல்ல நபர்கள் தாவா செய்யக்கூடிய களத்திலும் சரி, அல்லது வந்து மத்தவங்களுக்கு பிறர் நலன் நாடுதல் அப்படின்ற பெயர்ல நம்ம மூலியமாக ஒருத்தவங்க பயனடையணும் செய்யற இது எல்லாமே மற்றவர்களுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பார்த்து பயனடைஞ்சு கொண்டா அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய நிலைமைய நல்ல நிலைமையா ஆக்குவான். ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டு இத வந்து நிராகரிப்பும் செஞ்சு இத வந்து ஒரு மாதிரி ஏளனமா நினைச்சிட்டு இருந்தா இதற்கான கூலியை அவங்க அங்க சந்திச்சே ஆகணும் அப்படின்றத அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவா இந்த வசனத்துல சொல்லி காமிச்சிருக்கான். சோ உண்மையான ஒரு விஷயம், சத்தியமான ஒரு விஷயம், வாழ்க்கையினுடைய யதார்த்தம், இதெல்லாமே வந்து ஜோக்கா எடுத்துக்கொள்ள கூடாது. இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. அந்த உண்மைத்தன்மையோட நம்ம அணுகும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம இதுல வந்து பார்க்கிறோம். சோ இது எல்லாமே வந்து நரகம் சார்ந்த விஷயங்கள். குஃப்ர் செஞ்சா அவங்களுக்கான தண்டனைகள் அல்லாஹ் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றான். ஓகே, 103 மேல கொண்டு வாங்க, ரிவைஸ் பண்ணுங்க. குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்றான். அல்லாஹ் சொல்றதுதான். அக்ஸரீன் செயல்களே பெரிய நஷ்டவாளிகள் யாரு? அமால். அமால் இல்ல, அமால் செயல்கள். அவங்க எப்படிப்பட்ட செயல்கள்னா, இந்த உலகத்துல வாழ்க்கையில என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நல்ல விஷயங்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நீ அல்ல சொல்றான் அப்படின்னா உலக வாழ்க்கையில் அடுத்தது உலக வாழ்க்கை. டவுட் இருக்கா? உலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று விட்டது. ஆமா, இதெல்லாம் மறுமையில தானே நடக்கும், நடக்காது. சோ الذين دل سعيهم في حياة الدنيا, உலக வாழ்க்கை ஹயாத் துனியா, அந்த கீழ்த்தரமான துனியாவுக்கு வந்து கீழான ஒரு உலகம் கூட சொல்றாங்க. உலகம் உலகம் இந்த துனியா வந்து நம்ம ஏன் துனியான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா கீழான வாழ்க்கைன்னு கூட சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ ஆனா இதை வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் நல்ல வழியிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லதை செய்யறோம், அழகானதை செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அடுத்து வந்து சின்னதாக்கிடலாம். அது ஒரு 4 ஒண்ணாக்கி புரியல, 4 ஆயத்தை ஒண்ணா வைக்கிற மாதிரி சின்னதாக்கிறோம். எல்லாம் ஒரே எதிரியா பார்த்துலாம். வியூ சின்னதாக்க முடியும். அடுத்து பரவாயில்ல, அப்புறம் கீழே போகும். இதுல ஜூம் அவுட்லாம் பண்ண முடியாதா? முடியாது. பண்ணலாம். ஓகே. சோ அவங்களுக்கு நரகம் தான் சொல்லி நிராகரிச்சதுனால, நிராகரிச்சது மட்டும் இல்ல,
தன்னுடைய ஆயத்துக்களை யூதர்களை பரிகாசமா பண்ணாங்க, பரிகாசமா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வந்து அவசியம். நமக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, நாம செய்யற செயல், நம்ம டெய்லி செய்யற செயல் நம்ம இஹ்லாஸோட செய்யறோமா? நம்ம கேள்வி கேட்டு என்ன நினைக்கிறீங்க? சோ மக்களுக்காக செய்யறோமா? அல்லாஹ் வந்து நெருங்கிறதுக்காக நம்ம செயல்கள் செய்யறோமா? நம்ம ஏதோ தான தர்மம் செஞ்சாலும், தொழுதாலும், தொழிலே செஞ்சாலும் இந்த நம்ம இது வந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற ஒரு முயற்சியா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த துனியாவுக்கு மட்டும் இந்த நம்ம செல்ஃபிஷா நமக்கு மட்டுமே அல்லாஹ்லாம் வந்து கவலைப்படாம இல்லாத அந்த பித்தலாட்டங்கள்லாம் செய்யறது, என்ன தொழில்ல வந்து தவறா நடக்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செய்யக்கூடாது. ஸோ அப்படி இருந்தா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் அந்த செய்யற தொழில வந்து அவனுக்கே வந்து எகென்ஸ்டா மாறிடும். நம்ம வந்து எவ்வளவு மாதிரி இந்த ஒரு ஒரு மாடு வந்து ஒரு விஷத்தை சாப்பிட்டு கொடுக்குற மாதிரி தெரியும். என்ன உண்மையிலேயே அதுவும் நடக்குது. பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் டாபிக் போறோம். நம்ம எப்படின்னா நிறைய இந்த சிக்கன் ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட்றாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டு ஊசி போட்டு ஒரு 2 நாள்ல வளர்ற கோழி, 3 நாள்ல வளர்ற கோழி. என்ன அந்த காலத்துல ஆடு மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா வளர்ந்து அது போக்குல வளர்ந்து வளரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில வளர்ற மாதிரி 4-5 நாள்ல கோழி வளர்த்து டக்குனு சாப்பிடுறாங்க. சாப்பிடுற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்குள்ள நம்ம வந்து அதுல நம்ம வந்து நம்ம கவனமா இருக்கணும். என்ன உணவு சாப்பிடுறோங்கிறதையும் நம்ம ஹலாலா இருந்தாலும் தையீபனா இருக்கான்னு பாத்துக்கணும். என்ன ஸ்டெராய்ட் போட்டு சாப்பாடு நிறைய உரங்கள் போட்டு உணவுகள் நிறைய கெமிக்கல்ஸ், அதனால வந்து உடல்நிலை நிறைய பாதிக்குது. அதனால மனநிலையும் பாதிக்க சான்சஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் உணவும். ஸோ அந்த மாதிரி பாக்குறதுதான் நம்ம வளர்ற மாதிரி தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நாளைக்கு வத்தி போய் ஒரு நாளைக்கு எல்லாம் வெடிச்சிடுது, ஒண்ணும் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம அமல்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வந்து சொன்ன வழியில நம்ம செய்யறோமா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நம்மளா வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது மார்க்கத்துல. என்ன சொல்லாததை செய்யறது, சொன்னது செய்யாம போறது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரியாம செஞ்சுட்டா ஓகே. என்ன ஆலிம்கள் சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்கன்னு நம்ம வந்து ஏதாவது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னா, அதுவும் தரமான உலமாக்கள் சொல்லணும். என்ன அவங்களே பயந்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன அந்த ஜமாத்துக்கு பயந்துகிட்டு என்ன பள்ளியாசில தூக்கிடுவாங்க நம்மள இதெல்லாம் சொன்னா. என்ன நம்ம அப்படி ஒரு ஆலிம்கள் இருந்தாங்கன்னா கஷ்டம். என்ன அந்த காலத்துல இல்லைன்னா வந்து ஜமாத்துல வந்து நம்மளை தூக்கிடுவாங்க, வேலை போயிடும். என்ன அவங்க சொல்றதை நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு ஆலிம் வந்து வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சோ இப்ப ஆலிம்கள்லாம் வந்து என்ன செய்யணும், அல்லாஹ்க்கு தான் மட்டும் தான் பயப்படணும். என்ன அந்த அந்த வந்து அந்த ஊர் ஜமாத்து செஞ்சாங்க சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து இப்பதாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அஜிரத்தை நீங்க செய்யுங்க, நீங்க என்ன புதுசா வந்து ஒண்ணு சொல்றீங்க, இந்த இதெல்லாம் இல்லைங்கிறீங்க, அதெல்லாம் இருக்குங்கிறீங்க. என்ன திடீர்னு எந்திரிச்சு காலைல தகஜத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுலாம் சொல்றீங்க. என்ன இதெல்லாம் வந்து நாங்களாம் செஞ்சதே கிடையாது. என்ன நாங்க செய்யறதெல்லாம் வேணாம்னு சொல்றீங்க, இதெல்லாம் தப்புங்கிறீங்க. நாங்க அந்த மூதாதையர் காலம் மூதாதையர் தான் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆசர் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுவாங்க. எப்படி நம்ம சிலைகளை வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன சொல்றது, அந்த காலத்துல நம்ம எதாவது வணங்கிட்டு இருக்கிறோம், இதுதான் அவங்களோட ஒரு பதிலா இருந்துச்சு. மனசுக்குள்ள அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோ விதத்துலயோ செஞ்சு நம்ம அமல்களை வந்து அமல் செய்யறோம்னு நினைச்சிட்டு பாவத்திற்கு விழுந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன குர்ஆன் சொன்னா ஆத்தென்டிக்கா. இதுல இன்னொன்னு தோணுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இதுக்கு சரியான பாடம் புகட்டினாங்க இந்த சிலைகள் விஷயத்துல. ஆமா எல்லாம் யார் உடைச்சதுன்னு கேட்கும்போது
இந்த ஆமா. பெருசா ஒண்ணு இருக்குல்ல அதுகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல அப்படியே அல்லாஹ் வந்து அது வரிசைப்படுத்தி காமிப்பான். கரெக்ட். So, அது அந்த ஒண்ணு மாதிரி கவனம் அது சொல்லியிருக்காங்க, நம்ம போய் சிலையெல்லாம் உடைச்சிடக்கூடாது. அது ஒண்ணு கவனமா இருக்கணும். நடந்துச்சு மலேசியால. ஆஹ் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சிலையெல்லாம் உடைச்சிட்டு இருந்திருக்காப்புல. நான் ஏன் கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சிருக்காங்க, நானும் உடைச்சேன் அப்படின்னு. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த மாற்று மத இந்து சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு நைட்டு வருமானம் தெரிஞ்சு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் உடைக்க வந்திருக்கிறான். அவனை பிடிச்ச ஆளு காலி பண்ணிட்டாங்க. கொண்டுட்டாங்க. ஆளு கொண்டுட்டாங்க. நடந்த விஷயம் கூகுள்ல படி பாருங்க. நான் அந்த வஹி வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னது இல்ல. நம்ம நபிமாரு கிடையாது. நம்ம நபியோ நம்ம எல்லார்ட்டையும் நல்ல இணக்கத்தோட தான் நடந்துக்க சொல்றாங்க. அவங்கவுங்க செய்யறாங்கன்னா நல்ல வழியில நம்ம ரோல் மாடலா இருந்து தாவா செய்யலாம். லக்கும் தீனுக்கும் வலியதீன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம கூடாது. லக்கும் தீனுக்கும் வலியதீன்னா அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து டீல் கூப்பிடுறாங்க. ஒரு வருஷம் என்னுடைய கடவுளை வணங்குங்க, நாங்க ஒரு வருஷம் உங்களுடைய கடவுளை வணங்குறோம் அப்படிங்கிறப்போ அல்லாஹ் வந்து அப்பதான் சொல்றது லக்கும் தீனுக்கும் வலியதீன் அப்படின்னு. அது வரைக்கும் தாவா செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்குது. நம்ம தாவா செய்யற பணியை விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும். சோ நம்ம குரான் இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலையை உடைச்சதுக்கு டாபிக் வச்சுப்போம். ரெண்டாவது வந்து எல்லாம் நமக்கு தெரியும். அதான் நம்ம வந்து அந்த அகங்காரம் கூட புது விஷயங்கள் வந்தா நம்ம இதெல்லாம் நம்ம தெரியாம விஷயங்கள் அது வந்து எங்கேருந்து வந்தாலும் வரும். சோ உண்மையில அது நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருந்து கூட வரும். பிள்ளைங்களை வந்து சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யூரோப் போயிட்டு வந்தாரு, லண்டன் போயிட்டு வந்து தாடியெல்லாம் வச்சுட்டு வந்தாரு. என்ன நீ வந்து நம்ம வீட்டுல யாரும் தாடியெல்லாம் வச்சது இல்லை, நீ என்ன பெரிய ஹஜரத்தா அப்படி இப்படி சொல்லி அவனை வந்து ரொம்ப கிண்டலா பண்றது. அது சொன்னா தாடி வைக்கிறது வந்து ஒரு இஸ்லாமிக் சுன்னத்து என்ன. சோ இந்த மாதிரி சின்ன பையன் செய்யறானே அப்படின்னு அவனை வந்து பரிகாசிக்கிறது என்ன. ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன. சோ ரொம்ப அகங்காரம் எனக்கு நமக்குதான் எல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல நோக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு இஹ்லாஸோட இருக்கணும். நம்ம வந்து அதுக்காக ஒருத்தன்ட்ட வந்து ஏமாத்தி சதக்கா செய்யணும்னு நல்லா சொல்லல என்ன. நான் வந்து இங்க திருடி அங்க வந்து பள்ளியாசை கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா அந்த இது வந்து ஒத்துக்கப்படாது இல்லைங்களா. இஹ்லாஸ் சரிண்ணா. அதுவும் வந்து மார்க்கத்திலேயே நடந்திருக்கு. ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் கட்டின பள்ளிவாசல்ல போய் தொழுவானு எல்லாம் வந்து ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கான். அந்த பள்ளிக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பேர் நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. நம்ம நல்ல நியத்துல நல்ல ஒரு ஹலாலான வருமானத்துல அத வந்து கட்டினாதான் வந்து அது அல்லாஹ் கபூல் செய்யப்படும். இல்லைன்னா அதுவே அவங்களுக்கு வந்து நஷ்டமா போயிடும். தானம் செய்யறதே வந்து நஷ்டமான வியாபாரமா போயிடும். இக்லாஸ் இருக்கணும். நம்ம வந்து இதுல லிகாய் ரப்பி அல்லாஹ் வந்து மறந்துடுறாங்க என்ன. வந்து மறந்தவர்களை பற்றி போடுறாங்க. கஃபர்தா நிராகரிக்கிறாங்க. அல்லாஹ் நிராகரிக்கிறாங்க. ஆமா அந்த அன்னோட சந்திப்பையும் வந்து நிராகரிக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், மரணம் கியாமத்து நாள் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம எப்போதும் ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். அது இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நமக்கு வந்து மறுமையில போய் பதில் சொல்லணும். இந்த நம்ம சொல்ற பேச்சு கொடுக்குற வாக்குறுதி என்ன நம்ம செய்யற செயல்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்தாலும் உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து மறுமை நாள் இல்லைங்கிறதுனாலதான் இங்க இருக்கிற அகங்காரங்கள்லாம் பழி வாங்குறது என்ன ஏமாத்துறது. மறுமை இல்லைங்கிற ஒரு மறுமை நினைப்பு வந்துருச்சுன்னா அதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லைங்களா. என்ன நமக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா வரும் என்ன. ரெண்டாவது வந்து நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் நம்ம பெருமை வந்துடக்கூடாது. எல்லாம் வந்து நான் வந்து இந்த அமல் செஞ்சிருக்கிறேன், இதை வந்து கபல் செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பெருமை, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் என்ன வந்து இது வந்து என்னுடைய முயற்சினாலதான் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லுவாங்க சில ஜோக்கு. பள்ளியாசல்ல ஒரு கோவில்ல வந்து பள்ளியாசல்லையோ டியூப் லைட் எழுதி போட்டு டியூப் லைட் செஞ்சேன்னு அது ஃபுல்லா வரும் எழுத்தாதான் எழுதி வச்சிருந்தாங்க. என்ன இது யாரு நாங்க செஞ்சது எங்களோட ஃபேமிலி பேரு பார்த்தா லைட்டே வரல. என்ன முக்கியமா என்ன நோக்கம் என்ன, தன்னை பேரை வந்து வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. என்ன சோ உபயம் அப்படின்னு போட்டு பண்ணியிருப்பாங்க சில இடத்துலலாம்.
இந்த அது எல்லாம் சில விஷயங்கள் தெரியாம செய்யறாங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து தர்மம் செய்யறது என்ன சொல்றான், எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யற தர்மத்தினாலே நன்மை இருக்குங்கிறான்ல. இன்னும் மத்தவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுது. ஆனா சிறந்த தர்மம் என்னன்னா, வலது கைக்கு தெரியாம இடது கையில கொடுக்கறது, இடது கைக்கு தெரியாம வலது கை கொடுக்குற தர்மங்கள் தான் சிறந்த தர்மங்கள் சொல்றாங்க. சோ நம்ம அந்த இப்போ பெருமைக்காக இன்னொரு இன்னொரு இதுல இன்னொரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ம், இப்போ இந்த வாட்ச் இருக்குல்ல, வாட்ச் ஆமா ஆமா டிஜிட்டல் கிளாக், ஆமா அதுல வந்து இந்த குடும்பத்தினரால் வக்ஃப் செய்யப்பட்டதுன்னு எழுதி இருக்கிறாங்க. சரிங்க. எழுதுறதே ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான் வச்சுக்கோங்களேன். ஆஹா, இப்போ அதை சொல்லி அது பாருங்களேன், எழுதிட்டு அதை அழிச்சிடுறாங்க. ஆமா அழிச்ச உடனே அந்த அழுக்கெல்லாம் சேரும் போது இந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடம் மட்டும் தெளிவா தெரியுது. ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சாச்சு, ஆனா ஓ ஒட்டின இடத்துல மட்டும் வக்ஃப் செய்யப்பட்டது, இந்த குடும்பத்தினரால் வக்ஃப் செய்யப்பட்டதுன்னு தெளிவா தெரியுது. ஓ மேபி அது தெரிய அது மாதிரிதானே. நம்ம தெரியாம செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் கபூல் செய்யட்டோம். ஆனா தெரியாதவங்க பாவம் செஞ்சுட்டு, ஆனா அந்த நோக்கம் வந்து அஹ், அந்த குடும்பத்துக்கு நம்ம துவா செய்யறதுனால நான் செய்யலாம். நன்மை சொல்ல போடலைன்னா கூட நன்மை வந்து சேர்ந்துகிட்டு இருக்கோம். என்ன? ஆனா அந்த அவங்களோட நீயத்தை தான் பார்க்கணும். எந்த நீயத்துல நம்ம வந்து ஆஹ் பெரிய ஆளு காமிச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு இக்லாஸ் இல்லாம ஒரு உலகம் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நீயத்துல வந்துருச்சுன்னா அது இல்லாம போயிடும். ரெண்டாவது வந்து பெரிய நஷ்டமாளியாவும் போயிடுவாங்க. என்ன? சோ பெருமைக்கு தானே செஞ்ச, இந்தா இது வந்து நீனே வந்து அதுக்குள்ள டேஸ்ட் அனுபவி, நல்லா சொல்லுவோம், நல்லா காப்பாற்றணும். என்ன? சோ இதுதான் வந்து ரெண்டாவது வசனம். அவங்களுக்கு வந்து அருமை நாளில வந்து எடையே வைக்க மாட்டோங்கிறான்ல. எடைய வச்சு அதுல வெயிட் இல்லைன்னு சொல்லல. என்ன? எடையே கிடையாது. உனக்கு எடை நேரா ஸ்ட்ரைட்டா என்ன எக்ஸ்பிரஸ் வே ஆமா. போயிடுவான். உனக்கு வந்து அவனை வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து எல்லாமே இடது கையில தான் கொடுத்துருக்குறோம், இல்லை முதுகு பின்னாடி கொடுத்துட்டோம். என்ன? உனக்கு கேள்வி கணக்கே இல்லை. அந்த மாதிரி நரகத்துக்கு போயிடும், எல்லாம் காப்பாற்றணும். அந்த மாதிரி நம்ம லிஸ்ட்ல சேரக்கூடாது. நம்மளும் வந்து இந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போற ஒரு பாக்கியத்தை நம்ம பண்ணணும். என்ன? ஸோ நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம டெய்லி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் வந்து இந்த ஒரு இதுவா இருக்குல்ல, ஹக்க ஹக்கன் பாத்தில பாத்திலன், அது மாதிரி ஆமா, சொல்லுங்க. இந்த என்ன அந்த துவா அதான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்ல, அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் வர்சுக்குனா இத்திபாஹு அரினல் பாத்தில பாத்திலம் வர்சுக்குனா ஜித்தினாபஹு. ஸோ நம்ம வந்து எது உண்மையா காமி, யாரெல்லாம் நாங்க வந்து தீயதை எங்களுக்கு காமிச்சிருன்னு சொல்லணும். தீயதை போய் நம்ம நன்மைன்னு செய்யறதோ, நன்மையை வந்து தீமைன்னு விடுறதோ, எல்லாம் அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். இந்த நமக்கு அந்த ஒரு தௌஃபீகை கொடுக்கணுங்கிறது வாசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனங்கள் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஆயத்துக்கள் இது. ஒரு காஃபிகளை பத்தி, ஒரு மறுமையை பத்தி, நிராகரிக்கிறவங்களை பத்தி, அந்த டைம் எல்லாம் வேஸ்ட். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் செய்யற வேலையெல்லாம் வேஸ்டா போயிடுது. அல்லாஹ் நம்மள என்ன? ஆனா ஓரளவு இம்மியளவு நன்மை இருந்தா கூட, ஈமான் இருந்தா கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. யாருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்னொரு விஷயம் பார்க்கலாம்ல என்னன்னா, இப்போ ஒரு அனுதாபம் கூட வருது. எவ்வளவோ பேர் வந்து முஸ்லிம் மக்கள் செய்யறதை விட அவங்க வந்து இன்னும் அதிகமா செய்யறாங்க உதவிகள். மத்தவங்க மேல அந்த இறக்கப்படுறது, மத்தவங்களுக்காண்டி உழைக்கிறது, அவங்களுக்காண்டி நின்னு பேசுறது, இவ்வளவும் செய்யறாங்க. ஆனா எல்லாம் சொல்றாங்க தொல்ல சாயுகும் நல்லா முடிச்சுட்டான் ஒரே வார்த்தையில. முயற்சி எல்லாம் அது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது கடைசி நேரத்துல. அதான் அதுல இது ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு ஈமான் இஹ்லாஸ் ரெண்டு இருந்தா மட்டும்தான் அந்த செயல் கூடுன்ற மாதிரில வருது. அதுலதான் நீங்க சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் அளவு உனக்கு ஈமான் இருந்தாலும் போதுமே, எல்லாம் வந்து செய்வான். எல்லாருக்கும் அந்த ஈமான கொடுக்கணும்னு நம்ம துவா செய்வோம். நம்மள வந்து நமக்கு என்னங்கிறது இந்த குரான் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அவங்கள பத்தி அவங்க கணக்கு சொல்லிக்குவாங்க. என்ன நம்ம கணக்குக்காக நம்மள வந்து ஈமான ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த லைன்ல போயிடக்கூடாது. என்ன சோ நம்ம நஷ்டவாளி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். அப்படிங்கறத நம்ம பாடமா எடுத்துக்கலாம் இந்த ஆயத்துகள் மூலமா. ஆனா இதை கொண்டு போகணும். இது இந்த மாதிரி வசனங்களை கொண்டு போகணும், குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்துல கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இளம் பெண்கள் வந்து குறிப்பாக
வந்து மதம் மாறிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில 20 வயசு 19 வயசுல டக்குன்னு இன்னொருத்தனை பார்க்கவும் அவ்வளவுதான் முடிஞ்சு. கஃபரு தானே அது. ஆமா அவங்களுக்கு நடக்குது. எல்லாம் இந்த இது இப்போ இங்க புரிஞ்சுக்கணும். இங்க இங்க யூரோப்லயும் நடக்குதான். நிறைய பேர் வந்து இந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மாற்று மதத்துக்கு மாறுறாங்க. ஒரே சம்டைம் வந்துகிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இளம் தலைமுறைகள் நிறைய பேர் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு கவலையான விஷயமா. அதுக்குன்னு ஒரு அதேதான். இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. தாவா நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இயக்கங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ கடைசியில் அல்லாவுடைய கருத்து நம்ம முயற்சிகள் பார்க்குறோம். இந்த மாதிரி என்ன செய்யறோம், நீங்க சொல்ற மாதிரி எது செய்யணும், அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன முயற்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இதை கபூல் செய்யணும். என்ன இதை இன்ஷா வந்து அல்லாஹ். கேட்கறவங்களுக்கு ஒரு மெய்மான தக்குவா அதிகரிக்கணும். நமக்கு முதல்ல தக்குவா அதிகரிக்கணுங்கிறது நம்ம கேட்டுப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்லாஹு யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் ஹிதாயத்து. என்ன சொல்றீங்க? கரெக்ட். கடைசி வரைக்கும் 50 வயசு வரைக்கும் குஃபர்ல இருந்துட்டு மௌத்தா போறதுக்கு முன்னாடி ஈமானை ஏத்துக்கொண்டு நல்ல முஃமினா மௌத்தா போறவங்களும் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் குஃபர்ல இருந்துட்டு லாஸ்ட் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துட்டு மௌத்தா போறவங்களும் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம ஃபேமிலில இருந்து ஆரம்பிக்கணும். பூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா நாரா. நாரா. ஒவ்வொருத்தங்களும் உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கோங்க. ஆமா. அடுத்தது அவங்க பெரிய லெவல், அடுத்த லெவலுக்கு போங்க. என்ன ரெண்டாவது அது ரொம்ப நம்ம குரானை ஓதும் போது நம்ம ஃபேமிலி மக்களையும் உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து நம்ம சொல்லணும். டீச் பண்ணணும். ரெண்டாவது இது என்ன சொல்லுவாங்க, என்னது அந்த சொல்லுவாங்களே, ஒரு உட்காருது ஒரு அமர்வு, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் குரான் ஃபேமிலியோட உட்காந்து தர்ஜுமா படிக்கிறது, இன்னும் என்ன சொல்றான்னு படிக்கிறது போது அவங்களோட எண்ணங்கள் மாறும். நம்ம மனசு மாறும். எல்லாரும் நம்ம மட்டுமே ஓதிக்கிட்டு இருந்தா அல்லாட்ட பதில் சொல்லணும். நீ மட்டுமே வந்து செல்பிஷா இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம உங்களுக்கு சிறந்தவர் குரானை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவரே. கற்றுக் கொடுப்பவரே. சோ நம்ம மக்கள் குடும்பம் அவங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் சரி, ஃபேமிலி கிட்ட நம்ம பேசும்போது அப்படியே விளையாட்டு போக்கா பேசுவோம், சிரிப்போம், கொள்ளுவோம். அப்ப அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு குரான் வசனத்தை எடுத்து சொல்றது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல முக்கியமா ஒரு டீ கடையில சொல்லுங்களேன், ஒரு டீ கடையில நிறைய பேச்சு வரும். ஆனா குரான் வசனத்தை சொல்றவங்க ரொம்ப சொற்பமானவங்க தான், சொல்ல மாட்டாங்க. நம்ம முதல்ல நிப்பாட்டுவான். என்ன சில பேர் வந்து அப்பதான் குரான வசனத்தை பேசுறது கொட்டாய் வரும் நிறைய. கொட்டாய் விடுவாங்க. ஏன்னா சைத்தானுடைய வந்து தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம நல்ல செஞ்ச செயல் செஞ்சு சைத்தானுக்கு பிடிக்காது. அதே நம்ம உடைச்சு என்ன பண்ணணும், அல்லாஹ்க்காக நம்ம ஒரு நோக்கத்துல நம்ம சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இந்த என்ன பண்ணுவாங்களா சஹாபாக்கள் ஒவ்வொருத்தங்க மீட் பண்ணும்போது இந்த சூரா ஓதுவாங்க. சொல்லுவாங்க, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இது வந்து ஒருத்தர் சந்திக்கும் போது பேசிக்குவாங்களாம். அதுல என்ன அதோட அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் நஷ்டத்துல இருக்கிறோம். நஷ்டத்துல தானே இருக்கிறோம். பாருங்க, இப்போ ஒரு செகண்ட் போயிட்டு இருக்கு, நஷ்டத்துல நம்மளுக்கு காலம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ரிமைண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லல்லதீன ஆமன், நம்ம ஈமான் கொண்டு நம்ம வந்து ஒருத்தங்க இந்த பொறுமையை கொண்டோம், உண்மையை கொண்டோம், சபுரை கொண்டோம் அவங்கள தவிர அப்படின்னு ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சஹாபாக்கள் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணும்போது இந்த ஆயத்தை ஓதுவாங்க, சூரா ஓதுவாங்கன்னு வந்து கேட்டேன் நான். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சூறாக்களை, சின்ன சின்ன ஒரு இந்த மாதிரி ஆயத்துக்களை, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்றது ஒரு பிராக்டிஸா வச்சுக்கிட்டா நம்மளுடைய இன்னொன்னு ஞாபகம் வருதுல்ல, இப்போ ஒரு தடவை கூட ரசூல்லா பசியோட இருப்பாங்க, எல்லா சஹாபாக்களும் ஒன்னா கூடிடுவாங்க, ஒரு பேர்ச்சம்பழம் இது கிடைக்கும்ல, அத ஒண்ணு சாப்பிட்டுட்டு சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நயீம், இந்த அருட்கொடைகளை பத்தியும் நாளைக்கு நீங்க விசாரிக்கப்படுவீங்க, கேள்வி கேட்கப்படுவீங்க. அதெல்லாம் சரியான இடம். உண்மையிலே அதெல்லாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய இடம் இல்ல. பசியிலையும் அந்த பசியிலையும் கரெக்ட். சோ நம்மளும் அது வந்து இந்த சுண்ணாக்கு கொண்டு வரணும்.